நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு புதிய 2ஆம் ஞாயிறு, செகண்ட் சண்டே ஆஃப்டர் தி எபிஃபனி. நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசிக்க பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. Prophetic book of Isaiah chapter 62 verses 1 to 5. இதற்கு ஒரு தலைப்பு தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னென்றால் A glorious future for Zion. சீயோனின் ஒரு மகிமையான எதிர்காலம். ஏற்கனவே நாம் இதை வாசித்திருக்கிற காரணத்தினால ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து நேரடியாக செய்திகளுக்காக செல்வோம், ஜெபிப்போம். காலங்கள் மாறினாலும் எப்பொழுதும் மாறாதவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்கள் உயிரின் ஜீவனாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, காலை நேரத்தில் எங்களை தலைமுறையாய் தாழ்த்தி சமூகமாய் நம்முடைய பார்த்து ஊற்றி கொள்கிறோம். பரிசுத்தாவிய தாமே எங்களோடு பேசி உங்களுடைய சித்தம் எதுவோ உங்களுடைய வார்த்தையில அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை நம்ம கேட்டு அதன்படி நடந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து காட்ட சாட்சி பகர ஏற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க நீராக செய்வோம். எங்களால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சீயோனின் ஒரு மகிமையான எதிர்காலம் என்று பார்க்கிற போது முதலாவது வசனத்திலே சீயோனின் யுத்தமும் எருசலேமின் யுத்தமும் நான் மௌனமாயிரும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகளும் நீதியும் சில ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜகுடியுமாய் இருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகப்படுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மிக அழகான வார்த்தைகள். ஆகவே மறுபடியுமாக படிக்க என்னை தூண்டியது. இதுல முக்கியமாக சீயோன் எருசலேம் என்று சொல்லி முதலில் ஆரம்பித்தாங்க. சீயோன் என்றால் என்ன, எருசலேம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவதாக பார்ப்போம். சீயோன் என்று சொல்லுகின்ற போது பிரியமானவர்களே, அது யூதாவில இருக்கின்ற ஒரு இடம். அதாவது தாவீதின் காலத்திலே ஒருங்கிணைந்த இடமாக நாடாக இருந்த நாடு. அதன் பிறகு வடபகுதி இஸ்ரவேல் நாடாகவும் 10 கோட்டைகளை கொண்ட ஒரு பகுதியாகவும், தென் பகுதி யூதா என்று சொல்லி 2 கோத்திரங்கள் அதை ஆண்டு வந்தார்கள். இந்த சொல்லப்படுகின்ற சம்பவம் நடந்தது யூதாவில். அங்கேதான் எருசலேம் இருக்கிறது. எருசலேமின் மலை உச்சிகள் நிறைந்த பகுதி தான் சீயோன். இந்த சீயோன் என்ற வார்த்தை முதலாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது 2 சாமுவேல் 5:7 வருகிறது. அதற்கு முன்பதாக இந்த வார்த்தை கிடையாது. அதற்கு முன்பதாக இந்த இடம், அதாவது சீயோன் மலை என்று சொல்லுகின்ற போது சீயோன் மலை எருசலேம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். எருசலேம் பட்டணத்தில் இருக்கின்ற அந்த ஒரு இடம், அது மலை. எருசலேமே ஒரு மலை பிரதேசம் தான், மிக செழிப்பான ஒரு இடம். ஆனால் மலைகள் அதிகமாக உள்ள ஒரு இடம்.
முதலாக நாம் பார்க்கின்ற போது the first time the word Zion is mentioned in the Bible in 2 Samuel 5:7 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே பார்க்கின்ற போது 2 சாமுவேல் 5:7 தாவீது படையெடுத்து போய் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறார். அந்த இடத்தை பிடித்துக் கொண்ட பிறகு அது தாவீதின் ஒரு நகரமாயிற்று. தாவீதின் நகரம் என்று சொல்கின்ற போது எருசலேம். அதற்கு முன்பதாக இது என்ன பெயர் வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது, பயன்பாட்டில் இருந்தது என்று பார்க்கின்ற போது மோரியா மலை என்று இருந்தது. மோரியா மலை தான் பிற்காலத்தில் இதற்கு சீயோன் மலை என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. இதிலே பல மீட்பின் காரியங்களை கடவுள் செய்திருக்கிறார். அவருடைய பிரசனம் காணுகின்ற ஒரு இடமாக இந்த இடத்தை வைத்திருக்கிறார். So it is the old city of Jerusalem. Mount Zion refers to the top of the hill known as the Temple Mount. இன்றைக்கு இருக்கின்ற அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுகின்ற மலை உச்சி, அந்த மலை உச்சி என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு அந்த மலை உச்சில எல்லாம் வீடு வந்துச்சு. அந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் அந்த காலத்துல, அதாவது ஒரு மிக முக்கியமான மீட்பின் காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த டெம்பிள் மவுண்ட், அந்த சியோனில தான், அந்த மோரியா மலையில தான் கடவுள் ஆபிரகாமை அழைத்து உன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்கை பலியிடுகிறார். அந்த சம்பவம் நடந்தது அந்த இடத்துல தான். அதே போல யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிற போது அந்த இடத்திலே அவன் தூங்குகிறான். நித்திரை செய்கின்ற போது அவனுக்கு கனவு வந்து அங்கே அந்த கனவிலே அது ஒரு வானத்துக்கு மேலாக வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே தேவதூதர்கள் இருவரும் இருவருமான அந்த ஒரு காட்சியை பார்க்கின்ற இடமும் அந்த இடத்துல தான் நடந்தது. அதே போல தாவீது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டார். ஆனால் கடவுள் அதை நிராகரித்தார். ஏனென்றால் உன்னுடைய கைகள் ரத்தம் தோய்ந்த கைகள், your hands are blood stained hands, therefore I have not chosen you to build my temple என்ற ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லி, ஆனால் அதை உன் மகன் கட்டுவான் என்று சொல்லி சொன்னார். கடவுள் சொன்னது காரணமாகவே சாலமோன் அந்த இடத்துல ஒரு முதலாவது கடவுளுக்கு ஆலயத்தை கட்டினான். அது கட்டப்படுவதற்கு முன்பதாக தாவீது வாழ்ந்த அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது தேவதரிசன குழாத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். மிக முக்கியமான இடம் புரிஞ்சுக்கல. சோ இந்த இடம் தாவீதுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவருடைய படையெடுப்பு போல் வந்த போது அது அவருடைய நகரமாக மாறிக்கொண்டது. இதற்கு இந்த அதாவது இந்த பட்டணம், இந்த அந்த டெம்பிள் மவுண்ட் அந்த இடத்துல தான் பிற்காலத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு பிரியமா இல்லாதபடிக்கு யூதர்கள், ஜூஸ் என ஜூடா என்று இருக்கிறது. அதன் பிறகு எல்லாரும் ஒன்றாக சேர்க்கின்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம் பல சண்டைகளுக்கு பிறகு. அதுல மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த யூத மக்கள் ஒருவர் ஒற்றுமையாக கடவுளுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றாமல் அவர் மனப்புற போக்கில் இருந்த காரணத்தினால கடவுள் அவர்களை தண்டித்தார். ஆகவே அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்த இந்த ஆலயமானது மற்றவருடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லத்தக்கதான சூழ்நிலை உருவானது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போது கடவுள் அவருடைய பாவத்தை, தொடர்ச்சியான பாவம், மீறுதல்கள், அக்கிரமங்கள், கடவுளுக்கு விரோதமான செய்யப்பட்ட காரியங்களினாலே கடவுள் மிக வருந்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு உரைத்த காரியங்கள், நீங்கள் சிறை பிடிக்கப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள், உங்களுடைய தேசம் பாழாக்கப்படும், உங்களுடைய நகரம் சிறை பிடிக்கப்படும், அது சுட்டெரிக்கப்படும். சுட்டெரிக்கப்படும் கொஞ்சம் யோசிப்பார். கலிபோர்னியால இருக்கிற தீ எவ்வளவு பயங்கரமான ஒரு தீ என்றால் 275 கோடி டாலர் இல்லையா, யுஎஸ் டாலர் அளவுக்கு, பில்லியன் டாலர் சொல்லுங்க. அதாவது எவ்வளவு பெரிய இடம் இருந்துச்சுன்னா பிரான்ஸ் இருக்குல்ல கண்ட்ரி, அதை விட பெரிய இடமா ஏற்றி போயிடுச்சு. 40,000 ஏக்கர் மேல, 40,000 ஏக்கருக்கு மேல
எரிந்து போறது என்று சொல்லி சொல்கிறார்கள். இன்னும் அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே கூட இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அவருடைய தேசம் பாழாக்கப்படும், அவருடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்படும், அவருடைய ராஜா சிறைப்பிடிக்கப்படுவார் என்று சொல்லி எல்லாத்தையும் தீர்க்கதரிசி சொன்னார்கள். அந்த தீர்க்கதரிசிகளில் ஏசாயாவும் ஒருவர். ஆகவே இந்த சம்பவம் நடந்த பிறகு அவளை மீட்டெடுக்கின்ற ஒரு காரியத்தை கடவுள் சொல்லுகிறார். அது முன்பாகவே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் தான். இதற்கு பிறகு எரேமியா சொல்லி அவர்களால் சிறைப்பிடிக்கப்படுகின்ற காரியங்கள் அதெல்லாம் வருகிறது. அந்த சிறைப்பிடிக்கப்படுகின்ற காலகட்டங்களிலேயே அப்போது இருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியேல் அவர்களோடு கூட அந்த எக்ஸைலிக் லைஃப்ல அவர் இருக்கிறார். இப்படி பாடலை அனுபவிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை உண்மையாக இருக்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மிக பாடலை அனுபவிக்கிறார்கள். அவர்களிலே இவரும் ஏசாயாவும் ஒருவர். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட இந்த இடம் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்க்கை நடத்தாதபடிக்கு மனம் போக்கிலே போனதாலே கடவுள் அவர்களை அழித்தார். இன்றைக்கு கூட நாம் பாடின அந்த பாட்டில் எல்லாம் பார்த்தோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான்கள். அது 6ஆம் அடியில் என்ன இருக்குது? 6வது சரணத்துல பார்க்கின்ற போது அவர் அடிக்கிறார், அணைக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா? அந்த ஸ்டான்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 489 6வது அடி. கதியுள்ளவனை ஏழையாக்கி மகா எளியவனையோ திரவிய சம்பன்னனாக்கி உயர்த்த சுவாமிக்கு அறிதோ. தாழ்வாக்குவார், உயர்த்துவார், அடிக்கிறார், அணைக்கிறார். நீ எப்போ மேட்டிமையா உன்னை காட்டுகிறாயோ அவர் உன்னை தாழ்மைப்படுத்தி போடுகிறார். எப்போ நீ தாழ்மைப்படுகிறாயோ உன்னை உயர்த்துகிறார். மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவனோ அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் அடிக்கிற கடவுள், அதே நேரத்தில் அனைத்து நம்ம ஏற்றுக்கொள்கிற கடவுள். இந்த மக்களையும் அவர் அடித்தார். ஆகவேதான் அவருடைய அந்த எருசலேம் ஆலயம் என்பது அவர்கள் கையில இல்லாமல் போனது. படையெடுப்புல பாபிலோன் வந்து அவளை கைப்பற்றிக் கொண்ட பிறகு நடந்த அந்த சம்பவம் மிக வேலையான ஒரு காரியங்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மீட்டெடுத்து அவள் புது வாழ்வு கொடுக்கிற என்ற கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு செய்தி தான் இது. பாருங்க, இது எவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது இல்லையா? So it is a part of the post exilic text. அந்த சிறையிருப்பு பிறகு நடக்கிற காரியத்தை தான் முன்பாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்பதை புரிந்து கொள்வது கஷ்டமாகும். ஆகவேதான் இந்த காரியத்தை நான் முதலாவது சொல்கிறேன். பிரியமானவர்களே, இது நடந்த பிறகும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு அவர்கள் தொடர்ந்து விரோதமாக நடந்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த ஆலயம் 2வது முறையாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மகா ஏரோது கட்டினான் என்று சொல்லி பார்த்தோம். மகா ஏரோது கட்டின அந்த ஆலயம் கூட இயேசு சுவாமிக்கு பிறகு இயேசு சுவாமியே சொல்கிறார், எருசலேமை ஆலயத்தை பார்த்து அவர் கடிந்து வைத்துக் கொள்கிறார். எருசலேமையா, அதாவது எவ்வளவு முறை சொன்ன நீ கேட்கலையே, கோழி தன் குட்டிகளை காப்பது போல நான் எத்தனையோ முறை சேருங்கள் என்று சொன்னேன், ஆனால் நீங்கள் சேராமல் போனீர்கள். ஆகவே இந்த ஆலயம் உங்களுக்கு இல்லாமல் போகும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது உடைப்பட்டு போகும், தடுக்கப்படப்படும் என்று சொன்னார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 70வது வருடத்துல முதல் நூற்றாண்டிலேயே இந்த 2வது செகண்ட் டெம்பிள் தான் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கே கட்ட முடியாமல் படித்திருந்தார்கள். அதன் பிறகு பல சூழ்நிலைகளில ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அது இருப்பார். அவ்வளவு பெரிய டெம்பிள் கட்டவே முடியாது சாதாரணமா. அந்த இடத்தை 6வது நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அதாவது இஸ்லாமியர்கள் அப்போதுதான் அது துவக்கமானது. அதன் பிறகு அதிலே வந்த ஒரு ராஜா அந்த இடத்தை கைப்பற்றி அங்கே ஒரு மசூதியை கட்டினான். அல் அக்ஸா மாஸ்க் என்று சொல்லி அந்த இடத்துல டெம்பிள் மவுண்ட். இன்னைக்கும் அங்க இருந்து பாத்தீங்களா, நீங்க எருசலேம் போட்டா அது ஒரு அந்த கோல்டன் இது டூம் அந்த மேல அந்த டெம்பிள், அந்த இடத்துல தான் மறுபடியும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டார்கள். அதாவது யூதர்கள். அப்படி ஏற்படுகிற போது பல விளைவுகள் ஏற்படும் என்பது நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்தது. பிரியமானவர்களே, ஆலயம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஆலயத்தின் நாயகர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. அவர்கள் அதை மறந்து போனார்கள்.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் இங்கே பார்க்கின்ற போது அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மரண ஊர்வலம் போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. மரண ஊர்வலம் என்று பார்க்கின்ற போது முடிந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனால் இங்கே முடித்து போகவில்லை. அது மறுபடியும் மணமக்களாக நீங்கள் வந்து துவக்க வேண்டும் என்று சொல்லி துவக்கப்படுகின்ற ஒரு மணமக்களாக போகின்ற மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். So God turns the funeral procession to wedding procession. முடித்து போனது என்று நினைக்காதபடிக்கு, ஏனென்றால் கடவுள் மனதிற்குரியவர், இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர் என்பதை இதன் மூலமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அதை மிக தெளிவாக சொல்கிறார். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் ஆகணும். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படப்பட்டும். அபராதங்களுக்கு ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். இவரே தான் நடித்தார், இவரே தான் மறுபடியும் கொண்டு வருகிறார். அந்த டிரான்ஸ்பார்மேஷன் அவர்களில் உண்டு பண்ணுகின்ற ஒரு காரியத்தை கடவுளை ஏற்படுத்துகிறார். அந்த டிரான்ஸ்பார்மேஷன் எப்பொழுது ஏற்படுகிறது? பட்ட பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது. கஷ்டத்தை அனுபவிக்கின்ற போதுதான் தெரிகிறது. வேதனையை அனுபவிக்கின்ற போதுதான், சுதந்திரம் பறிப்பான பிறகுதான் அவர்கள் அபயக்குரல் இருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் நெருக்கடியா இருக்கிறோமே, அனாதைகள் ஆக்கப்பட்டோமே என்று சொல்கிற போது அவருடைய கூக்குரலை கேட்டு அவளை மீட்டெடுக்கின்றார். அந்த பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக பக்கத்தில் இருந்த பெர்சியா, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற ஈரான், ஈராக்காது ஈரான் போய் படையெடுக்கிறது. ஈராக்கை கைப்பற்றுகிறார்கள். அன்றைக்கு அதனுடைய பெயர் பாபிலோன். பாபிலோனை கைப்பற்றுகிறது. அங்க இருக்கிற கோரேஸ் ராஜா மூலமாக இவர்களை விடுதலை செய்கிறார். சோ அந்த ஒரு ரெஸ்டோரேஷன் தான், மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் ரெஸ்டோரேஷன். நான் என்னுடைய நீதியை தான் அவர்களுக்கு காட்டுவேன். அது வரைக்கும் நான் அமைதியாக இல்லாமல் என்னுடைய மக்கள் தான், அதாவது தப்பு செய்து அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறேன். ஆனால் கூட பெற்ற வயது இல்லை. ஏன்னா 55 66 வரைக்கும் பார்க்கின்ற போது ஏசாயா ஒரு தாயை போல கடவுள் நம்மை தேர்ந்துகிற கடவுள், தாயை போல, ஒரு தகப்பனை போல சுமந்து வருகின்ற கடவுள் என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியம் அவர்களுக்கு நடைபெற்றவர்கள் கூக்குரல் எழுகின்ற வரைக்குமாய் அமைதியா இருந்து அவளை மீட்டெடுக்கின்ற, அவளுக்கு புது வாழ்வு கொடுக்கின்ற ஒரு காரியத்தை காணலாம். இவர் செய்கின்ற இந்த ஒரு பெரிய இந்த ஒரு டிரான்ஸ்பார்மேஷன், மாற்றத்தை செய்கின்ற கடவுள் இதை மற்ற எல்லா ஜாதிகளும் பார்ப்பார்கள், மற்ற ராஜாக்களும் பார்த்து உன் மகிமையை பார்ப்பார்கள். அதாவது வந்த பிறகு இந்த நேஷன் பில்டிங் என்பது சாதாரண விஷயம் இல்லை. எங்கெங்கோ சிதறப்பட்டவர்கள் 1948 வருடம் மே 14 மறுபடியும் வந்து இஸ்ரேலிலே சேர்ந்தார்கள். ஒரு புது நாடு அவர்களுக்கு உண்டானது, ரீயூனிபிகேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்று. இன்றைக்கு அங்கு என்ன அழகான கட்டிடங்கள், என்ன அழகான ஒரு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறார்கள், வடிவமைத்திருக்கிறார்கள், புனரமைத்திருக்கிறார்கள் இல்லையா? உன் மகிமையை புறஜாதிகளும் பார்ப்பார்கள், ராஜாக்களும் பார்ப்பார்கள். அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து இன்னைக்கும் எருசலேமை பார்த்து பயப்படுகிறாங்க. ஏனென்றால் Jerusalem is one of the most protected place in the world. அந்த இடத்தை எவ்வளவு எல்லா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இப்பொழுது கூட அந்த பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக தாக்குதல் போகும்போது கூட அங்க யாரும் சாக முடியாதபடி அந்த அளவுக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு கடவுள். பிரியமானவர்களே, அவருடைய அந்த வல்லமையை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி அந்த 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஜெர்மனி கூட 2ஆம் உலக போரிலே பார்க்கின்ற சுடுகாடு போல ஆனது. ஆனால் அவர்கள் மறுபடியும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எழுதினார்கள். அதே காரியத்தை தான் இங்கே கூட எஸ்ரா, நெகமியா எல்லாம் வந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக கடவுள் நம்மை தவறு செய்கிற போது அடித்து நம்மை திருத்தி அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நடத்தி செய்கிறார். மறுபடியும் தவறுகிற போது மறுபடியும் அடிக்கிறார், மறுபடியும் அணைத்துக் கொள்கிறார், புதுவாழ்வு கொடுக்கிறார். அவர் புதுவாழ்வு கொடுக்கிற அந்த காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். புதுவாழ்வு கொடுத்து உயர்த்தும் கர்த்தர் சீயோன், எருசலேம் என்ற இந்த காரியங்களை பார்க்கிற போது இது முழுவதுமாக ஒரு இஸ்ரவேல் மக்களை குறிக்கின்ற ஒரு காரியம். இஸ்ரவேல் மக்களை மாத்திரமா
அவர் அடிக்கிறார் என்றால் கிடையாது. இது முழு உலகத்திற்குமான ஒரு செய்தி. யார் யார் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்களோ அவர் எல்லாரையும் கடவுள் அவருடைய தகப்பனும் தாயுமாக ஆகினபடினாலே அவர் சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். தண்டிக்காம விட்டாங்க மனம் போன பொருளை எப்படியாவது போய்விடுவோம், நம்ம வழி தவறி போய்விடுவோம். ஆனால் தண்டித்து நம்மை மறுபடியும் நல்வழிப்படுத்துகின்ற போது கடவுள் நம்ம அக்கறையோடு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அந்த காரியத்தை தான் நீங்க செய்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கே கடவுள் ஒரு மணவாளனை போல இந்த வாழ்விழந்து கிடந்த இந்த தேசம் மணவாட்டியை போல அவர் அங்கே காட்டி புது பெயரை கொடுக்கிறார். இஸ்ரவேலே, நீ கர்த்தரால் கைவிடப்பட்டவளாய் இருந்தாய் இல்லையா? ஆனால் கடவுள் உன்னை விவாகரத்து செய்யவில்லை. இஸ்ரேல் வாஸ் forsaken, கைவிடப்பட்டது. பட் God did not divorce it, இல்லையா? Of course it was forsaken by God, but not divorced. புரிஞ்சதுல இது கைவிடப்பட்டவளாக இருந்தால் அது தேசம், ஆனால் அது விவாகரத்தை, அதாவது முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதை இது பண்ணல, அந்த பந்தத்தை அவர் அதாவது கேன்சல் பண்ணிடல. நீ கிடையவே கிடையாது, என்னுடைய பிள்ளையே கிடையாதுன்னு சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர் ஏற்படுத்தினார் என்றால் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளலாம். So you will be called by a new name. Yes, Zion and Jerusalem will be so transformed that she will be called by a new name, since the Lord, the author of the transformation. எந்த ஒரு மாற்றத்திற்கும் மூல காரணம் யார் என்று பார்க்கின்ற போது கடவுள். இங்கே அடித்து மறுபடியும் திருப்பி அணைத்துக் கொள்ளுகின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மணவாளனாக இருக்கிறார். மணவாட்டி தவறு செய்கிறது. மணவாட்டி யார் என்றால் அங்கே எருசலேம், சீயோன், இஸ்ரவேல். இன்னைக்கு முழு உலகமும் நீயும் நானும் அவருடைய பேச்சை கேட்காமல் போனால் அவர் நம்மை தட்டி அடித்து திருத்துகிறார். அப்போ திருத்தி ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே அவர் அடித்து திருத்துகிற போது அவர்கள் அபய குரலிட்டு மறுபடியும் வருகிற போது அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதன் மூலமாக என்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும். புது நாமத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் இருந்த ஒரு நாமம் இல்லாதபடிக்கு கடவுளால் புது நாமம் பெறுகிற போது அவள் மேல், அதாவது எருசலேமின் மேல் அல்லது இஸ்ரவேலின் மேல் வைக்கப்பட்டுள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் கடவுள் மறந்து மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிறார். புது நாமம் என்று சொல்கிற போது he gives a new life to the desolated Jerusalem and Zion and Israel. We are also part and parcel of that particular context. நீயும் நாம் கூட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது உன்னையும் மறுபடியும் சேர்த்துக் கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்லி ஒரு ஒரு கேப்ஷன் சொன்னார் அறிஞர் அண்ணா. மன்னிப்போம், சாரி, மறப்போம் மன்னிப்போமா, மன்னிப்போம் மறப்போமா, எது சொன்னாரு? எனக்கு நல்ல ஒரு கன்ஃபியூஷன். மறப்போம் மன்னிப்போம், எஸ். அவர் ஏற்கனவே மறந்ததுனால தான் அவர் மன்னிக்கிற எண்ணமே வந்துச்சு. அவர்கள் என்ன, என்னுடைய பிள்ளைகள் தானே, சரி, அவர் மறந்து போயிட்டார். ஆகவே அவர் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதற்காக கிருபை என்று கொடுக்கப்பட்டது நாம் பாவம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, கடவுள் நீதி உள்ளவர், நீதி நியாயத்துக்கு சொந்தக்காரர். அவர் கண்டிப்பாக பாவத்துக்குரிய தண்டனை நமக்கு கொடுப்பார். தொடர்ந்து அப்பேற்பட்டவர்களை மன்னிச்சும் போது என்ன மன்னிக்க மாட்டாரா? எஸ், உன்னையும் என்னையும் மன்னிப்பார். ஆனால் அவர் பிரியமான வாழ்க்கையை தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும். கடைசி முடிச்சிருக்கிற வரைக்குமா? இல்லை என்றால் நியாயத்துக்கு நாளையில நாம் கைவிடப்படுவோம். அவர் அந்த புது நாமத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வாய்ஸில் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். என்ன அந்த பெயர்? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பார். பிரியமானவர்களே, இது தாமஸ் வாட்சன் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது
இந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது என்றால் கிருபை என்னும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களை போன்றது என்று சொல்லி, கிருபை என்னும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பொற்பழங்கள். எவ்வளவு ஒரு பிரஷியஸ் கிஃப்ட் இல்லையா மன்னிப்பு என்பது. அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளா இருக்கிறார். ஆகவே எப்சிபா என்று சொல்லி அவர் பெயரிட, இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். எப்சிபா என்றால் மை டிலைட் இஸ் இன் ஹர். அதனுடைய அர்த்தம் எப்சிபா என்ற இவருடைய வார்த்தைக்கு என் மகிழ்ச்சி அவளில் உள்ளது. புரிச்சுல ஒரு சாதாரண வார்த்தை சொன்னா ஐ ஸ்டில் லவ் ஹர், நான் இன்னும் அவளை நேசிக்கிறேன். எப்பப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவள் கைவிடப்பட்டவளாக, பிகாஸ் the old name is desolate, அவள் கைவிடப்பட்டவள். புரிஞ்சுதுல, கைவிடப்பட்டவளா ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற போது தம் மக்கள் மேல் கொண்ட அந்த பரவசத்தினாலே அது பேர் என்ன? நிச்சயமானால் my delight is in her, என் மகிழ்ச்சி அவளில் உள்ளது. அவள் வந்து கைவிடப்பட்டவள் இல்ல, அவளை மறுபடியும் சேர்த்துள்ளது. Here we see the plot turns it desolate to delight. ஒரு பரவசமான ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு அவள் ஒரு ஏமாற்றமான காரியத்தை செய்தாள். ஆகவேதான் அவள் கைவிடப்பட்டாள். But still God considers a delightful experience to the one who has disappointed God. நம்முடைய வாழ்க்கையில கூட, குடும்ப வாழ்க்கையில, திருச்சபை வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டவள் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டு வாழ்க்கைப்படுகின்ற ஒரு பாக்கியம், அதை கைவிடுகின்ற போது மறுபடியும் கிடைக்காது. The old name desolate will be replaced by Beulah. The old name desolate, கைவிடப்பட்டவள் என்பது இந்த பெயரிலே அது மாற்றப்படுகிறது. பியூலா என்று, which means married, வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லி. So ஹெப்சிபா பியூலா என்று பார்க்கிற போது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் சேர்த்துக் கொள்கின்ற கடவுள், மறுபடியும் வாழ்க்கை கொடுத்து ஒரு புனரமைக்கின்ற. பழைய காலத்துல ஒழிஞ்சு போச்சு, இனி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு ஆனா சொல்லுகிற ஒரு காரியம். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடைசி வரைக்குமாய் கைவிடப்படுவாய். இன்றைக்கு கூட எருசலேம் இன்றைக்கு சமாதானத்தின் நகரம் என்று சொல்லப்படுகிறதா? எருசலேம் எல்லாரும் ஐயோ அந்த இடமா, இஸ்லாமியர்கள் கேட்பாங்க, இஸ்ரேல் அப்படியே கலந்துவாங்க. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அவர்களை அந்த அளவுக்கு எதிர்க்கிறார்கள். ஆனால் கடவுள் எல்லாரையும் நேசிக்கின்ற கடவுள், ஆகவேதான் அவர் ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். இப்பொழுது பியூலா என்ற வார்த்தை பார்க்கிற போது மேரேஜ் வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லி, when a bride marries she receives a new name. இல்லையா, ஒரு பெண் செல்வி அல்லது குமாரி என்று திருமணத்துக்கு முன்பதாக இருப்பாள். திருமணம் என்று வருகிற போது அதற்கு ஒரு தகுதி என்பது வருகிறது. திருமதி இல்லையா, மிஸ் என்பது மிஸ்ஸஸ் இல்லையா. So they get that appreciation. திருமதி என்ற ஒரு வெகுமதி யார் கிடைக்கிறது? கணவனுக்கு கிடைக்கிறது. திருமதி என்ற ஒரு வெகுமதி, இட் இஸ் a gift. நான் சொல்ல கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:22 பாருங்க, தன் மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்கிறான். தயவை பார்க்கிற போது என்ன? இட் இஸ் a gift. தன் மனைவியை கண்டடைகிறான், பிளைனா போட்டுகிறது. நல்ல மனைவி கண்டடைகிறவன் இல்ல, தன் மனைவியை கண்டடைகிறவன். ஆகவே இன்றைக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லவர்கள். ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ல கடவுள் நீங்கள் எல்லாம் நல்லவர்கள். உங்கள் மூலமாக ஆண்களுக்கு கிடைக்கின்ற ஒரு காரியம், கணவன்மார்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதால் கிடைக்கின்ற அந்த திருமதி அவளுக்கு வெகுமதியாக போகிறது, ஒரு கிஃப்டா போகிறது. அது அந்த வெகுமதிய, அந்த பிரைஸ், அந்த கிஃப்டை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டி காப்பீர்கள் என்பதை நீங்க தான் சொல்லணும். ஆண்கள் தான் சொல்லணும், கணவன்மார்கள் தான் சொல்ல வேண்டும். He who finds a wife finds a good thing and obtains favor from the Lord.
குடும்பத்துல குடும்பத்தின் தலைவி என்று சொல்கின்ற போது அழகான தமிழ் சொல்ற இல்லாள் என்று இல்லையா? இல்லாள்னா இல்லத்தின் அதிபதி, இல்லத்தின் அதிகாரி, இல்லத்தின் ராணி என்று சொல்லி சொல்வார். இல்லான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாத அர்த்தம். இல்லாத இல்லாம ஒரு தமிழ்லயே, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார். அதாவது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியும் கர்த்தர் அருள்வியும். புத்தி எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறார். அதை சரிவர பயன்படுத்தாதவர்கள் புத்தி இல்லாதவர்களாகிறார்கள். எல்லாருமே புத்தி ஆண்டவர் கொடுக்கிறார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கிறார். அந்த புத்தியை பயன்படுத்தி தன் வீட்டை கட்டுகிறவர்கள் உண்டு, தன் வீட்டை இடித்துக் போடுறது, தன்னுடைய கையாலே இடித்துக் போடுறவர்களும் உண்டு. ஆகவே இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் கணவனும் மனைவியும், அதாவது இப்பேற்பட்ட அந்த உறவு என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. இதை நாம் கட்டி காக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கடவுளத்தில் கேளுங்கள். கடவுள் அதை முன்னின்று சரி செய்வார். உங்களுடைய ஊழியக்காரனை கேளுங்கள். ஊழியக்காரர் அதற்கு தகுதி இல்லை என்றால் வேறு யாரும் கேளுங்கள். அப்படி ஏனென்றால் இன்றைக்கு காலம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் நல்லவர், கடவுள் நல்லவர். அவருடைய வார்த்தை கேளுங்கள். ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுங்கள். உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் என்று இருந்தால் சேருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இங்கே அவர் ஏற்படுத்துகிறார். 5ஆம் கடைசி வசனத்தில் கர்த்தர் உண்மையே பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ வாழ வேண்டியதற்காக அல்ல, நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் மறுபடியும் அங்கிருந்து கொண்டு வந்து புனரமைக்க செய்கிறார். எடுத்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. எல்லாம் மயானம் போல இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மயானம் போல இருக்கிறது, சுடுகாடு போல இருக்கிறது. செகண்ட் வேர்ல்ட் வார்ல அதாவது ஹிட்லர் ஒரே மனுஷன் உலகத்தை பிடிக்க வேண்டும் நினைத்தான். ஜெர்மனி சுடுகாடு போல ஆனது. ஆனா இன்றைக்கு போய் பாருங்கள், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி வேற எங்கேயும் அந்த அளவுக்கு இருக்கிறது. மறுபடியும் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தருக்கு பிரியமாய் குடும்பத்தை நாம் கட்டி வாழ வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்பொழுதுதான் நம்மை சுற்றி வருவார்கள். இல்லைன்னா அதுல கூட மாயமாலம் நிலை ஏற்படும். 128ஆம் சங்கீதம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஆமா ஒளிவன கன்றுகளை போல உன்னை சுற்றி வரும். உன்னுடைய மனைவி உன் வீட்டோர்களே தனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். அதனால ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆகவே அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த எருசலேமின் ஆசீர்வாதத்தை காண முடியும். எருசலேம் என்று பார்க்கிற போது இட் இஸ் a city of peace, சமாதானத்தின் நகரம். சமாதானம் என்பது நம்மை ஆட்கொள்ளும். இல்லை என்றால் சஞ்சலம், வருத்தம், துன்பம், வேதனை, சோதனை. ஆகவே கடவுள் ஒரு புதுவாழ்வு கொடுத்ததை போல நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த காரியத்தை நாம் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எந்தெந்த விதங்களிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை ஜபத்தோடு மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சாட்சியை தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்துவாராக.